யார் இந்த பிராங்க் காப்ரியோ? கருணையின் பிறப்புதான் நீதிபதி பிராங்க் காப்ரியோ. மிகவும் பிஸியான ஒரு சிறிய நீதிமன்றம். அங்கு தினமும் பலர் பெனால்டி விதிக்கப்பட்டு அதை செலுத்துவதற்காக வருவார்கள். அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள் தெரியுமா? தண்டனை. ஆனால் அவர்கள் ஒருபோதும் எதிர்பார்க்காத ஒன்று இருந்தது. அதுதான் அந்த மனிதரின் கருணை. நீதிமன்றத்தில் ஒரு அன்பான பார்வையும் மென்மையான புன்னகையும் கொண்ட மனிதர் அமர்ந்திருந்தார் என்றால் அவர்தான் நீதிபதி பிராங்க் காப்ரியோ. அவர் சினிமாவில் பார்க்கும் நீதிபதிகளைப் போலல்ல. கடுமையான முகம் இல்லை, கடுமையான குரலும் இல்லை. அந்த மனசு நிறம் பார்ப்பதில்லை, குணம் பார்ப்பதில்லை. அந்த குற்றத்திற்கு பின்னால் இருக்கும் அவர்களின் உண்மை நிலைமை என்ன என்பதை புரிந்துதான் நீதி வழங்குவார். ஒரு நாள் காலை ஒரு மூதாட்டி நீதிமன்றத்தில் வந்திருந்தார். மிகவும் தயக்கத்துடன், ஐயா, எனக்கு பணம் செலுத்த வசதி இல்லை. என்னுடைய மகனின் வைத்தியத்திற்காக நிறைய செலவு பண்ணிவிட்டேன் என்றார். அந்த நேரத்தில் நீதிபதி காப்ரியோ, சட்டம்தான், அபராதம் கட்ட வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. மென்மையான குரலில், சட்டம் முக்கியம், ஆனால் கருணையும் அவ்வளவு முக்கியம். இரக்கமில்லாத நீதி அல்ல என்றார். அவர் அபராதத்தை ரத்து செய்தார். அந்த மூதாட்டியின் மகனுக்கு ஆரோக்கியம் வேண்டி வாழ்த்தினார். பணத்தை விட விலை மதிப்புள்ளதை அவர் கொடுத்தது நம்பிக்கை. இது ஒரு முறை நடந்தது அல்ல. தினமும் மக்கள் தங்கள் போராட்டங்களுடன் வந்தார்கள். 3 வேலைகள் செய்யும் தந்தை, கனவுகளை துரத்தும் இளம் மாணவன், நோயுற்ற குழந்தையை பராமரிக்கும் தாய். ஒவ்வொரு முறையும் நீதிபதி காப்ரியோ அன்பை தேர்ந்தெடுத்தார். ஒவ்வொரு வழக்கும் ஒரு மனிதனின் வாழ்க்கை முறையை மாற்றுகிறதாக நம்பினார். நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்வது? வாழ்க்கையில் எப்போதும் விதிகள் இருக்கும். ஆனால் உலகத்தை நியாயமாக்குவது நம் மனசுதான். உண்மையான வலிமை அதிகாரத்திலும் தண்டனையிலும் இல்லை. அது இரக்கத்திலும் புரிதலிலும் உள்ளது. ஒரு சிறிய கருணை செயல் 1000 தீர்ப்புகளை விட வலிமையான ஓசை ஏற்படுத்தும். நாம் தினமும் சிரமத்தில் இருப்பவர்களை சந்திக்கிறோம். ஒரு முறையேனும் காப்ரியோ நீதிபதியை மனதில் வைத்துக் கொண்டால் 1000 மனிதர்களின் காலம் நேரம் மட்டுமின்றி உலகத்தையே மாற்ற முடியும். Behind every case, there's a human being. You can change the world. From Judge Frank Caprio. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.